ஜோதிடம் 999 யூடியூப் சேனல் பாடம் 4. வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் 999 யூடியூப் சேனலிலிருந்து உங்கள் மணிமாறன். அங்காளம்மன் தாயே துணை. இதுக்கு முந்தி பேசிக்காக நம்ம என்னென்ன நட்சத்திரம், என்ன ராசி, என்னென்ன கட்டத்தில் வருதுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. நெருப்பு, நிலம், காற்று, நீர், பஞ்சபூத தத்துவம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலம், சரம், ஸ்திரம், உபயம். அது எந்தெந்த கட்டம்னு பார்க்கலாமா? இப்போது மேஷராசி முதல் ராசி, இது என்ன பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம். அது ஒரு சரராசி. ஓகேங்களா? நெருப்புனா நெருப்புத்தன்மை, அது பலன் சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ரிஷபராசி பார்த்திங்கன்னா நிலராசி, அது ஸ்திரம்ன்றது நிலையாக இருக்கிறது. மிதுன ராசி உபயராசி, இது காற்றுத்தன்மை கொண்டது. இது உபயம், மாறிக்கிட்டே இருக்கும். கடகராசி நீர்த்தன்மை கொண்டது. இது கடல் நீருக்கு சொல்லலாம். இது சரம், ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்திரம், இது பார்த்தா சிம்ம ராசி, ஸ்திரராசி, நிலையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு தத்துவம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னிராசி நிலத்தத்துவம். இது ஒரு உபயராசி, மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளாராசி, இது ஒரு காற்று தத்துவம். இது பார்த்திங்கன்னா சரம், இது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி தேல், ஸ்திரம், இது ஸ்திரராசி, நிலையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி, இது ஒரு உபயராசி, இதுவும் ஒரு நெருப்பு தத்துவத்தை கொண்ட ராசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர ராசி, இது பார்த்திங்கன்னா சரம், நிலத்தத்துவம் கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசி, இது ஸ்திரம், இது காற்று தத்துவத்தை கொண்டது. அதுக்கப்புறம் மீனராசி, இது கடல் ராசின்னு சொல்லுவாங்க. மீனராசி, இது உபயமில் வரும், மாறி மாறி வரும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவமும் ராசி கட்டத்துலேயும் சரம், ஸ்திரம், உபயம் பலன் சொல்ல ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போதைக்கு எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன நெருப்பு, நிலம், காற்று எது வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பலன் சொல்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இதெல்லாம் இந்த வீடியோவை விடாமல் பாருங்கள். டவுட் இருந்தால் திருப்பி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.